ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த saree வந்து ப்ரோஷா காட்டன் saree மாதிரி இருக்குது. சில்க் த்ரெட் நூல் இருக்குது. ப்ளவுஸ் வந்து போட் நெக் ப்ளவுஸு. பேக் சைடு வந்து போட் நெக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு ஓப்பன். ஃப்ரண்ட் ஓப்பனு பிரின்சஸ் கட்டிங். ஃப்ரண்ட் ஓப்பனில் பிரின்சஸ் கட்டிங் கொடுத்து எல்போ ஸ்லீவு. அதை எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இதேமாரி கட்டிங் பண்ணி பாருங்கள். சைஸ் வந்து 36 சைஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட் நெக்கில் பேக் சைடு வந்து இப்படி ரவுண்ட் வச்சு இப்படி இந்த இடத்துல இப்படி வர்ற மாதிரி இதுதான் நெக்கு பேட்டர்ன். இப்படி தான் இருக்கும். இது வந்து போட் நெக்கு. ஃப்ரண்ட் சைடு வந்து பிரின்சஸ் கட்டிங். அது வந்து எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு லென்த் வந்து ஆஃப் இன்ச்சு இங்கே வந்து நம்ம தையலுக்கு விட்டுருவோம். இப்போ வந்து உயரம் வந்து 14.5 வச்சுருக்கேன். அப்புறம் மேலே ஒரு 14 லென்த்து வச்சுட்டு ஜாயிண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு, மொத்தம் 14.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஷோல்ட்ரு வந்து 7.25 வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு வந்து 14.5 ஃபுல் ஷோல்ட்ரு, அதனால் நம்ம 7.25 வச்சுருக்கிறேன். அதே 7.25 இங்கே வச்சுக்கலாம். சரி, இதில் வந்து நம்ம அரை இன்ச்சு நம்ம கீழே வந்து டாட் இது ஷோல்ட்ரு இறக்கி வச்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். நம்ம ஷோல்ட்ரு சின்ன ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். அப்போ வந்து அரை இன்ச்சு இங்கே இறக்கம் வச்சுட்டு நம்ம கிராஸு ஷோல்ட்ரு இறக்கம் பண்ணிக்கலாம். ½ இன்ச்சு. இப்போ இங்கேருந்து ஆம்கோல் வந்து நமக்கு அதே 7.25 இங்கே வச்சுக்குங்க. நம்ம ஷோல்ட்ரு எவ்வளோ அளவு வச்சோமோ அதே அளவுக்கு இங்கே ஃபுல் ஷோல்ட்ரு அளவுக்கு கீழே ஆஃபு ஃபுல் ஷோல்ட்ரு 14.5, அதில் பாதி வந்து 7.25, அதே 7.25 ஆம்கோல் லென்த்தாக வச்சுக்குங்க. இப்போ வந்து உடம்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 36 இன்ச்சு, சிஸ்ட்டு வந்து 36 இன்ச்சு. அது வந்து நம்ம 9 வரும், 4ஆல் இருக்குன்னா 9 வரும். 1 இன்ச்சு நம்ம கூட்டி 10 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு சீமுக்கு. இதில் ஆம்கோல் நமக்கு பெருசாக இருந்தால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 7.25க்கு 3.1 வரும். இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 16 இன்ச்சு. இப்போ 8 இருக்கான்னு பார்த்துக்கலாம். 8.25 வருது. நம்ம அதனால் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 8 இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 8. இப்போ கழுத்து இறக்கம் வந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.25 இருக்குது. கழுத்து இறக்கம் 3.5 இன்ச்சு. இது வந்து போட்டு வரும். அதுக்கு கீழே இறக்கம் வந்து 10 இன்ச்சுக்கு வைக்கிறேன். இப்போ அதே 4.25 மேலே வந்து கழுத்தாகலம் எவ்வளோ இருக்கோ 4.25 இருக்குது. அதே 4.25க்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது போட் நெக்குக்கு இங்கே கட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இந்த பாக்ஸில் மிட் பாயிண்ட் கட் பண்ணிச்சுக்கலாம். 6.25 இருக்குது. 3.1. இப்போ இங்கேருந்து அப்படியே வளைச்சி கொண்டுட்டு போய் இருக்குங்களா. இப்போ இதுதான் மாடலு. பேக் சைடு கட்டிங் ரெடி. இடுப்பு சுற்றளவு வந்து
30 இன்ச்சு 7.5 டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. 8 4.25, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் வந்து 10 கிட்ட வரும். நம்ம 10.5 இங்கே வச்சுக்கிட்டு இங்கேருந்து 4 3 வச்சுக்கலாம். 3.25. ஓகே, இப்போ பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து நேராகவே கட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் தையல் போட்டு பிற்பாடு இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து திருப்பிக்கிறதுக்கு நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்தந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டர் கட் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி. இப்போ ஃப்ரெண்டு வந்து பிரின்சஸ் கட்டிங், இது பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவு. ஸ்லீவ் லென்த்து 11, 3 வச்சுக்கலாம். அவங்களுக்கு அப்பர் அம்மா வந்து 13 இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 13.5 வச்சுக்கலாம். இந்த கோடு வர்ற அளவில் நம்ம 8 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே இருக்குது. இப்போ இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம 11 இன்ச்சு வச்சுருந்தோம், 4 இன்ச்சில் வருது. சென்டர் பாயிண்ட் 4, மேலே 1/2 இன்ச்சு, கீழே. நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் இருந்தாலும் வச்சு பண்ணிக்கலாம். நான் அப்படியே வரைகிறேன். முன்னு குடச்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கட் பண்ணிக்கலாம். இது அடையாளத்துக்காக இங்கே போட்டுக்கலாம். இது சென்டர். இது இப்போ முன்பக்கம் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டிங் இது ஓப்பன்லேயே போட்டுக்கலாம். சரி, இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம்.
இது வந்து பேக் சைடு அளவே நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து நமக்கு அந்த ஜாயின் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா வரும், அதனால் 1 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பேக் சைடோட ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி இது பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு கூட குறைஞ்சி இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் சென்டர் பார்த்துக்குங்க. இதுலேருந்து நம்ம முன்காட்டு குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். முன்பக்க கழுத்து 6.5 இன்ச்சு. இந்த இடத்துல நம்ம ஊக்கு பட்டிக்கிறங்கும் போது இந்த கழுத்து அகலம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து முன்கட்டு உயரம் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு. கட்டு இறக்கம் வந்து உங்களுக்கு 13 இருக்குது. நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம், இதுலேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து 4 இன்ச்சு. இது வந்து அவங்களோட பஸ்ட்டு இறக்கம், கட்டு இறக்கம். இது பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து இங்கேருந்து இப்போ இங்கே எவ்வளோ வச்சுருக்குறோன்னா இந்த பக்கம் 4 இன்ச்சு வச்சோம், இங்கே வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கு. இது அப்படியே இந்த பாயிண்டில் தொட்டு அப்படியே போயிடுங்க. இங்கே போய் ஜாயிண்ட் ஆகிடணும். அடுத்தது இந்த பாயிண்ட்டு, இதையும் நேராக வச்சுட்டு இந்த இதுலேருந்து இப்படி இங்கே வந்து நம்ம இது கட் பண்ணுவோம், அப்படியே வளைச்சி இதில் கொண்டு வந்துடும். இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறதுக்கு.
இங்கே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 1 இன்ச்சு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் பேக் சைடோட இந்த இதோட. ஏன்னா இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கம்மியாகும், அதனால் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கூட இதை இது பண்ணிக்கலாம். இது கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். 11 இருக்குது. இங்கே 10.75 இருக்குது. அப்போ இங்கே வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பீஸில் வந்து நான் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அவங்க த்ரெட் பைப்பிங் வச்சு கேட்டிருக்குறாங்க. அந்த நெக்கு பேட்டர்னுக்கு கோணல் மணலாக இருக்குது பாருங்களேன் அந்த பார்டு. சரி, தைக்கும் போது அது கரெக்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் வீடியோவும் போட்டிருக்கிறேன். பப் ஸ்லீவ் டிசைனு, சாதா ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சிங்கு, லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறேன். அதையும் போய் பாருங்கள். இதோட டிச்சிங் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா டிச்சிங் வீடியோ போட்டு விட்றேன்.